பிரியன் சார், ஏடிஎம்கே வேண்டாம், அந்த இடத்துக்கு தாவேகா போதும்னு மக்கள் நினைப்பதாக தான் திரு ஆதவர்ஜனா புரிந்து கொண்டு பேசியிருக்கிறார். கள யதார்த்தம் அப்படிதான் இருக்கா? கார்த்திகே, நம்ம நேர்பட பேசல பல முறை நான் பேசியிருக்கேன். அதாவது திமுக அதிமுக என்ற பைபோலார் பாலிடிக்ஸ்ல அதிமுக இடத்தை காலி பண்றதுக்கு தான் தாவேகா முயற்சி பண்றாங்க. திமுகவுக்கும் தங்களுக்கும் தான் போட்டி என்று தாவேகா சொல்வதன் மூலமாக அதிமுக இடத்தை காலி பண்றதுக்கான முயற்சிகள்ல அவங்க இறங்கியிருக்காங்கன்னு நான் பல முறை நேர்பட பேசல சொல்லியிருக்கேன். அது ஆக்கிரமிக்கிறாங்களோ இல்ல அதை அபகரிக்க பாக்குறாங்களோன்றது அடுத்த கட்டம். ஆனால் அவர்களுடைய எடுத்த உடனே அவங்க நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, கட்சி ஆரம்பிச்ச உடனே அவங்க நோக்கம் என்னவா இருக்குன்னா, அதிமுகவை நம்ம அதை கபலீகரம் பண்ணணும்ன்றதுதான் அவங்க நோக்கம். அந்த ஓட் பேங்கை கபலீகரம் பண்ணணும்ன்றதான் அவங்க நோக்கம். ராம்ஜி பேசும்போது சொன்னார், அதாவது செமிஃபைனல்ஸ்ல வின் பண்ணிட்டோம் அதிமுகவை அப்படின்னு ஆதவர்ஜனா சொன்னதை பத்தி எடப்பாடி ரொம்ப பெருசா எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார். எடப்பாடி எதை தான் பெருசா எடுத்துக்கிறாரு? அவர் எதை தான் சார் பெருசா எடுத்துக்கிறாரு? தாவேகாவை பத்தி நீங்க எதை வேணா கேளுங்க, எல்லாத்துக்கும் கடந்து தான் போவாரு. இல்லைங்க, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு விஜய் சொல்றாரு. ஆமாங்க, அது அவருடைய கருத்துங்க. அது இல்லைங்க, தீய சக்தின்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்னதை சொல்றாரு, அது அவருடைய கருத்துங்க. மக்கள் தாங்க முடிவு பண்ணுவாங்க. கேபி முனுசாமி சொல்லிட்டாருங்க. எதை கேளுங்க, தாவேகா பத்தி எதை கேளுங்க. அது இல்லைங்க, அது நமக்கு கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது கோழத்தனமா விவேகமா தெரியல. இது கோழத்தனம் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரு பதில் சொல்ல நீங்க இந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா அதிமுகவை கபலீகரம் பண்ணி அவர் எடுத்துட்டு போயிடும் ரோட் பேங்க. நிச்சயம் நடக்குங்க. இது நிச்சயம் நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் எப்படி அவர் அதிமுக இடத்தை பிடிக்க வர்றாருன்னு நான் 3 மாசத்துக்கு மேல சொல்லிட்டு இருக்கேன். நான் இதான் அவர் இன்னைக்கு சொல்றாரு. ஆதவர்ஜனா சொல்றாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு? எம்ஜிஆர் படத்தை வச்சு படத்தை போட்டா அதிமுக ஓட்டு வந்துரும் அப்படின்னு கேசிபி எல்லாம் சொல்றாங்க. எம்ஜிஆர் படத்தை ஏன் வைக்கல? ஏங்க, அவர் வழிகாட்டின்னு 5 பேரை வச்சிருக்காரு, அந்த படத்தை போடுறாரு. ஓட்டு வாங்குறதுக்கு எம்ஜிஆர் படத்தை யூஸ் பண்றாருங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை ஓட்டு வாங்குறதுக்கு யூஸ் பண்றாரு. அதை கண்டிக்கிற தைரியம் பழனிசாமி இவருக்கு இல்லையே, ஏபிஎஸ்க்கு இல்லையே. ஏன் இல்ல? அதனால கேட்கிறேன், கோழைத்தனமா விவேகமா? உங்களுக்கு என்ன? கொடியை பார்த்தோம்னா தாவேகா கொடியை பார்த்தோம்னு ஒரு ஆசை வருது உங்களுக்கு. ஆகா, பிள்ளையார் சுழி போட்டாச்சு. நீங்க என்ன ஒரு அரசியல் தலைவரா? நீங்க ஒரு பெரிய கட்சியோட அரசியல் தலைவரா? இன்னொரு கட்சியோட கொடியை பார்த்துட்டு இப்படி புலகாங்க அடையறீங்க. பேச்சுவார்த்தை நடக்கல, ஒண்ணு நடக்கல, அதுக்குள்ளயும் கூட்டணி மலர்ந்தாச்சு, பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னா உங்க தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? நீங்க எவ்வளவு பெரிய கட்சி, 53 வருஷம் கட்சி நடத்துறீங்க. கட்சி நடக்குது, உங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அந்த கட்சி இப்பதான் வந்திருக்கு. அந்த கட்சிக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாது. கொடியை பார்த்த உடனே நீங்க புலகாங்க அடைகிறீங்க, உற்சாகம் அடைகிறீங்க. ஆனா அவர் சொல்ற விஷயங்களுக்கு எல்லாம் அதிமுக பாதிக்கிற மாதிரி பல விஷயங்களை அவர் பேசுறாரு. அதுக்கு பதிலே கிடையாது. நீங்க கட்சியை காப்பாற்றுற விதம் இதுதானா? ஒரு கேள்வி. விஜய்க்கோ ஆதவர்ஜனாவுக்கோ தாவேகா தலைவர்களுக்கோ திரு எடப்பாடி பழனிசாமியோ அதிமுக தலைவர்களோ பதில் சொல்ல தொடங்கினா இருதுருவ அரசியலுக்குள்ள அவங்க திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்த முடியாம போயிடும்ல சார். அதிமுக வெர்சஸ் தாவேகான்னு முதல்ல வரணும் அப்படின்னு தாவேகா நினைக்கிறதுக்கு இவங்களே ஈடு கொடுத்த மாதிரி ஆயிடாதா? அதிமுகவை ஈடு கொடுத்த மாதிரி ஆயிடாதா? அதான் சார், நான் தான் கேட்டேன், இது கோழைத்தனமா விவேகமான்னு கேட்கிறேன். ஏன்னா நீங்க அந்த பாயிண்ட்ல யோசிச்சீங்கன்னா உங்க இடத்த அவர் பிடிச்சிருவார். நீங்க அந்த பாயிண்ட்ல யோசிச்சீங்கன்னா உங்க இடத்த அவர் பிடிச்சிருவார். நீங்க தாவேகாவை இந்த இடத்துலயே நீங்க கட் பண்ணல வச்சுக்கோங்களேன். விஜய்க்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. என்ன ஓட் பேங்க் இருக்கு, எப்படி வரும் ஓட் பேங்க்லாம் நான் பல தடவை பேசியிருக்கேன். விஜய்க்கு திமுக எதிர்ப்புகள் பிரிஞ்சு போகும். திமுக அதிமுக பிடிக்காதவங்க விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, விஜயோட ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க. பாஜக எதிர்ப்பு தீவிரமா கையில் எடுத்தா பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் வாங்குவாரு. இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் ஆதவர்ஜனா பேசுறாரு. ஆனா இதெல்லாம் வருமா? இதுக்கெல்லாம் ரெக்கார்ட் இருக்கா, டேட்டா இருக்கா? இல்ல, டேட்டா கிடையாது. அதிமுக ஒரு டேட்டா இருக்கு. 19%, 17% டேட்டா இருக்கு. 45% அம்மா வச்சுட்டு போனாங்க. அந்த 19% தான் குறைச்சிட்டாரு எடப்பாடின்றதா உண்மை. அந்த டேட்டா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அதுவாது இருக்கு. ஆனால் தாவேகாவுக்கு வாக்கு வரத்துக்கான வழிகள் இருக்கு. ஆனால் அது 26% ஆதவர்ஜனா ஒரு தடவை சொன்னார். அதெல்லாம் வருமா இல்லையான்னு தெரியாது. அதெல்லாம் நடந்தாதான் தெரியும். ஆனால் அப்படி எதுவுமே தெரியாத, என்னன்னு தெரியாத ஒரு புதிதாக இருக்கிற ஓட் பேங்கை தாவேகா வச்சிருக்கு. ஆக்சுவலா அப்படி இருக்கிற ஓட் பேங்க் வச்சிருக்கிற தாவேகா அதிமுகவை செமிஃபைனல்ஸ்ல வின் பண்ணிட்டோம் சொல்றத அது பழையபடி மறுபடியும் இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாத்தையும் கடந்து போனாரோ அதே மாதிரி அதிமுக கடந்து போனா எதுக்கு அதிமுக இருக்கணும்? நம்ம பேசாம போய் தாவேகால போய் சேர்ந்துடலாமே. இன்னும் பலர் தொடர்ந்து அணிவகுத்து அங்க போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு சார். அவங்க
அவங்க இதை கடந்து போறாங்க அதிமுக அப்படின்னு எடுத்துக்கணுமா இல்ல தாவேகாவை பொருட்படுத்தலன்னு எடுத்துக்கணுமா? பாஜகன்னு ஒரு தேசிய கட்சி 5 11 என்டிஏன்னு 18 ஒரு கட்சி இவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க. பாஜக தலைவர்களை போய் கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திக்கிறாங்க, பாஜக போய் அவங்கள சந்திக்கிறாங்க. இவங்களோட தேமுதிக வருமா, ராமதாஸ் வருவாரா, அன்புமணி வருவாரா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. திமுகவுக்கு இணையாக பேச்சுவார்த்தை நடக்குது. தாவேகாவுக்கு அப்படி ஒன்றும் இல்லையே, தனித்த கட்சியாக அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதை பொருட்படுத்தணுமா அதிமுக தலைவர்கள்? அதற்கு விளக்க சொல்லணுமா? சார் விளக்கம் சொல்லலாம், நீங்க இருக்கிற இடத்த விட்டுருவீங்க சார். விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா ஈரோடு மாவட்டத்தில் நீங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு கூட்டத்தை போட்டீங்க. நீங்க அதே ஈரோடு மாவட்டத்தில் விஜய் கூட்டம் போட்டாரு. விஜயோடைய கூட்டம் எத்தனை மடங்கு உங்க கூட்டத்தோட பெருசு? எவ்வளவு பெரிய கூட்டத்தை அவர் கூட்டினாரு? விஜய் அளவுக்கு நீங்க கூட்டம் கூட்டினீங்களா? அந்த ஒன்று அதெல்லாம் வச்சுதான் ஆதவர்ஜுனா சொல்றார் செமிஃபைனல்ஸ் தாண்டி வந்துட்டோம். ஏன்னா இதுவரையும் நீங்க வந்து எந்த தாவேகாவுடைய எந்த விதமான விமர்சனங்களுக்கும் என்ன சொன்னார்? ஊழல் கூட்டணி பாஜக அமைத்திருப்பது ஊழல் கூட்டணி விஜய். பதில் கிடையாது இங்க அதிமுக இருந்து. ஊழல் தானே, ஊழல் கூட்டணி தானே, ஏன் பதில் சொல்லல? அவர் ஊழல் கூட்டணி சொல்றாரு, ஏன் பதில் சொல்லல? எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி நீங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கே பதில் இல்ல. அப்ப இதெல்லாம் வந்து அதிமுக தொண்டர்கள் பார்க்கலாம் சார். இப்படி தைரியம் இல்லாத ஒருத்தரை வந்து பதவி சோகம் தன்னோட பதவி தங்கிட்ட இருக்கணும், யார்ட்டையும் போயிடக்கூடாதுன்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார்னு அதிமுக தொண்டன் நினைக்கிறான். நம்ம கட்சியை தாரவாத்துவார் போல் இருக்கு, இருக்கிறவங்க அனுப்பிச்சுடுவார் போல் இருக்குன்னு அவன் நினைக்கிறான் சார். இது என்ன, இது விவேகமா கோழைத்தனமா?